பக்தியில் மூழ்கின மக்கள் அதை பார்க்குறப்ப இப்போ இவர் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. அவங்க தப்பா சில விஷயத்தை போல சொன்னாலும் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்க. அப்போ எந்த கடவுள் சிலையாக இருந்தாலும் வீட்டில் வச்சு வழிபடலாம். நம்மளோட மன திருப்தி தான் அது, வேற ஒன்றும் கிடையாது. சிலையே இல்லாமல் வழிபடலாம். இப்போ என்னோட கிளைண்ட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சித்தர்கள்லேயே இவர் தான்ப்பா ரொம்ப யூனிக். மற்ற சித்தர்களோட கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இவர் யார் கூட நீ கனெக்டே பண்ணி சொல்ல முடியாது. நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த முருகப்பெருமான் இருக்கார்ல, அவர் நீங்கள் எந்த ஒரு இடத்துல கூகுள் பண்ணி தேடினாலும் தமிழர்னு குறிப்பிட்டு இருப்பாங்க ஃபுல்லாக. சிவபெருமான நார்த்துக்கான சாமின்னு சொல்லிடுறோம். ஆனால் முருகனை தமிழ்நாடு மட்டும் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கு. நார்த்தில் போனால் கார்த்திகேயன் ஒரு பேரை கொடுத்து ஒதுக்கி வச்சிடறாங்க. ஆனால் நம்மளுக்கு இங்கே முதற் கடவுள் சிவனை விட அதிகமாக முருகரை பார்த்துட்டு இருக்கோம். இந்த கான்ட்ராஸ்ட் இருக்குல்ல, அப்பாவை பெருசாக பார்க்காம பையனை மட்டும் பெருசாக பார்க்குற விஷயம் தமிழ்நாட்டில், இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ ராஜா இருக்காங்க, ராஜாவோட பையன் இருக்காங்க. பையன் தான் மக்களோட ரொம்ப கனெக்ட் ஆனவர். ராஜா ரொம்ப கனெக்ட் ஆகலை. ஸோ அப்போ நம்ம யாரை பையனை தெரியும், அப்பாவை தெரியாதுன்னு. அப்பா அவரை பெருசாக தெரியாது, பழக்கம் இல்லை. ஆனால் பையனை எனக்கு நல்லா தெரியாது. அப்பா இல்லாமலே பையன் வந்துட்டாரு. அந்த ஒரு கான்செப்ட் தான் இது. முருகர்ன்றவர் நம்மளுடைய யாரும் இல்லை, நம்மளுடைய பாட்டன் முப்பாட்டன் லிஸ்ட்டில் இருக்கிறவர் தான் அவர், வேற ஒன்றும் கிடையாது. முருகர் நமக்குள்ளே இருக்கிற நம்ம ஆள். இப்போ குலதெய்வம் கான்செப்ட் தான் முருகர். நான் நம்புறதா தான் குலதெய்வம் கான்செப்டில் இருக்கக்கூடிய நபர் தான் முருகர். முருகர் அதாவது சிவனுடைய நெற்றிக்கண்லேருந்து பிறந்தவர். நான் சிவம்னு எடுப்பேன். பிரபஞ்சத்தை ஆட்டி படைக்கிற ஒரு சோர்ஸ் இருக்குன்னா அது சிவம். சிவன்னா கூட அது ஒரு ரிலீஜியஸ் சார்ந்தோ இல்லை ஒரு செக்ஷுவாலிட்டி சார்ந்தோ அப்படி போயிடும். ஸோ சிவம்ன்றது தான் கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். அந்த ஒரு சோர்ஸ் இருக்குது, அது ஆனா பெண்ணா யாருக்கும் தெரியாது. மேபி ரெண்டும் கலந்து கூட இருக்கலாம். ஸோ அப்போ அங்கேருந்து உருவான ஒரு மக்களை காக்கக்கூடிய ஒரு மனிதரா பிறந்தவர் தான் முருகர் அப்படின்றது நம்பிக்கை தான் எனக்கு. மனிதரா பிறந்தவர்னே சொல்றீங்க. நம்மள மனுஷனா பிறந்து அதுக்கப்புறம் முன்னோர்கள் ஆயிட்டான குலதெய்வ வழிபாட்டை நாம ஈடுபடுவோம். ஸோ குலதெய்வம் தெரியாதவங்க கூட முருகனை வழிபடலாம். ஏன்னா அவர் தான் எல்லா குலதெய்வங்களுக்கும். எக்ஸாக்டா நான் இது என் கிளைண்ட்டுக்கு சொல்ற வார்த்தையை நீங்க சொல்றீங்க. குலதெய்வம் தெரியலன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்பாங்க, முருகர் வழிபடுங்கன்றேன். ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. சூப்பர் ரெமெடி. இந்த ஹீலிங்லேயே நிறைய டைப்ல இருக்கும். சில பேர் கடவுள் பேரை வச்சு ஹீல் பண்றவங்களா பார்த்துருக்கேன். ஹீலிங்லேயே நீங்கள் இதை சிவபெருமானுக்கு 2 வாட்டி பண்ணுங்கள், முருகப்பெருமானுக்கு 2 வாட்டி பண்ணுங்களா சொல்லுவாங்க. நீங்களும் ஆக்சுவலாக ஸ்பிரிச்சுவஸான ஹீலிங்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் ஹீலிங் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்? ஏன்னா சில பேர் சொல்கிறது பரிகாரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு ரெமெடியே கிடையாதுப்பா, கர்மானி அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் இண்டஸ்ட்ரியில் சேர்ந்தவங்களை கேட்டாலும் பரிகாரம் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம். இதில் உங்களோட பரிகார முறைகளை பற்றி சொல்ல முடியுமா? ரெமெடிஸ்ன்றது நான் கொடுக்குறது எப்பவுமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். இப்போ நான் ரொம்ப மன ரீதியாக பிரச்சனைக்குள்ளே இருக்கேன். ரொம்ப என்ன எல்லாரும் திட்டிகிட்டே இருக்கிறாங்க, நான் எது செஞ்சாலும் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னுவாங்க. நான் கேட்பேன், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எப்படி இருந்திருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்னு கேட்பேன். இப்போ எப்படி இருக்கீங்கன்னா, இப்போ நான் ரொம்ப சாஃப்டாக இருக்கேன், நான் திட்டு தான் வாங்குறேன். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு கேட்பேன். நான் ரொம்ப அரகண்ட்டாக இருந்தேன் அப்படின்வாங்க. அங்கே நீங்கள் பண்ணது இப்போ அனுபவிக்கிறீங்க. இப்போ இந்த தப்பை உணர்ந்துட்டீங்கன்னா குறைஞ்சிரும், அவ்வளோதான். மேற்கொண்டு என்னை திட்டுறாங்க நீங்கள் நினைக்காதீங்க. ஒன்றே ஒன்று ரியலைஸ் பண்ணுங்கள், நம்ம யாருக்கோ பண்ணது நம்மளுக்கு திரும்பி வந்திருக்கு. ஸோ அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள்னு நம்ம எந்த ரூபத்தை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அது நமக்குரிய ஒரு நம்பிக்கை, ஒரு பலம், அவ்வளோதான். பட் ஒன்று தான் கடவுள்ன்றது, அந்த சக்தின்றது அது ஒன்று தான். ஸோ அப்போது உங்களுக்கு எது நல்லது நடந்தாலும் உடனே நீங்கள் போய் கடவுள்கிட்ட நன்றி சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு நன்றி சொல்கிற பழக்கம் இருக்குது? இல்லை. கடவுள்கிட்ட நன்றி சொன்னால் தான் கூட இருக்கிற சக மனிதர்கள்கிட்ட நீங்கள் நன்றி சொல்லுவீங்க. ஸோ அங்கேயே சொல்லலாம், இங்கே சொல்ல மாட்டீங்க. அப்போ நன்றி சொல்லுங்கள். பிரச்சனை இருக்குது, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா உடனே போய் கடவுளை திட்டுவோம். நான் ஏன் கஷ்டப்படுறேன், என்னை ஏன் இப்படி பண்ணுறேன், அது திட்டுங்க. கொஞ்ச நேரம் திட்டிட்டு அமைதியாகிட்டு கேளுங்க, நான் யாருக்கு என்ன தப்பு பண்ணேன், அதனால் இப்போ அனுபவிக்கிறேன், எனக்கு அதை தீர்க்க முடியுமா தெரியல. சப்போஸ் தீர்க்க முடிஞ்சால் நான் தீர்க்கிறதுக்கான வாய்ப்பு கொடு. தீர்க்க முடியலனாலும் அதுக்கான வாய்ப்பே இல்லைனாலும் நான் அப்போ செஞ்ச தப்புக்கு அவங்கக்கிட்ட இங்கேருந்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நீ அங்கே கன்வே பண்ணி. கிட்டத்தட்ட செல்ஃப் ரியலைசேஷன் தான் இதுக்கான பரிகாரமே. நீங்கள் பெருசாக செலவு பண்ணோம், அதை வாங்கிட்டோம் இதை வாங்கிட்டோம், இந்த நாளில் உட்காரு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது நல்லா இருக்கேங்க கேட்குறதுக்கு. இந்த பிளாக் மேஜிக் விஷயங்கள் அஃபெக்ட் ஆகிறது அதெல்லாம் உண்மையில் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது, கண்டிப்பாக இருக்குது. என்னென்னா எப்படி நான் இருக்குன்றனா எனர்ஜி பேஸ் பண்ணது தான். இப்போது ஒரு சாப்பாடு பொருளை நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு பொருளை நான் கொடுத்தேன்னா நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு நல்ல விதமான ஒரு உணர்வு தோணும்.
நம்ம மனசில் கெட்ட விஷயங்களை நினச்சி இதை பார்த்து உங்ககிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சாப்பிட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகும். அதாவது அம்மா சமையல் எப்பவுமே ருசி அதிகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சோல்ஃபுல்லாக சமைக்கிறாங்க. மற்றவங்க சமைக்கிறது கடமைக்குன்னு சமைச்சிருவாங்க. அதை கனெக்ட் பண்ணி அப்படி கடமைக்கு சமைச்சவங்க சாப்பிடும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், அந்த நாளே நல்லா இருக்காது. இந்த பிளாக் மேஜிக் கான்செப்டாக தான் ஒரு பொருளை, அதற்கான ஒரு பொருளை எடுத்து நீ நல்லாவே இருக்கக்கூடாது, நீ இப்படி ஆயிடணும்னு சொல்லிட்டு அதை செஞ்சு அவங்க சம்மந்தப்பட்ட இடங்கள்லையோ அவங்களுக்கோ அதை கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக அதை நடக்க ஆரம்பிக்கும். இந்த கான்செப்ட் இதுதான். ஓகே, சிவபெருமான் இப்போ நம்ம என்ன விதமான ஆஸ்ட்ராலஜி சார்ந்த விஷயங்கள் எடுத்தாலும் எல்லாரும் திரும்பி போகிறது பார்த்தீங்கன்னா சுப்ரீம் காடு சிவபெருமான் அப்படின்னு தான். நாடி ஜோதிடர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிவவாக்கியர் இது போல் ஒரு சில சித்தர்கள் பேர்லாம் குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் எல்லாரும் பொதுவாக வணங்குறது என்னமோ சிவபெருமானை தான் இருக்காங்க. நிறைய சித்தர்கள் ஃபாலோ பண்ண கடவுளாக இருக்கிறது ஒன்று முருகப்பெருமான் இல்லைனா சிவபெருமான், ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே அம்சம் தான். நார்த்தில் ஆர்ஜினான ஒரு கடவுளாக பார்க்கப்பட்டவர் சிவபெருமான். ஆனால் தமிழ்நாட்டில் அதிகமாக கோயில்கள் இருக்குது, அதை விட இங்கே அதிகமாக இருக்குது. அதாவது தென்னாடுடைய சிவனை போட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட சூழலில் இந்த சிவபெருமான் சார்ந்து பக்தர்கள் கூட்டம் அதிகமாகுதில்ல, அப்போ சில ஆண்டவர்கள் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, ஏப்பா மற்ற சாமியை கும்பிடு, இந்த சாமியை ரொம்ப கும்பிட்டனா ஒட்டு மொத்தமாக இழுத்துருவாரு, சூழ்நிலை கொண்டு போயிடுவாருன்னு சொல்லுவாங்க. அதை கேட்குறப்ப பல பேர் பயந்து கும்புறதே விட்டுருவாங்க. ஆக்சுவலாக அந்த அட்வைஸ் கரெக்டா? தப்புன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் நல்ல பெரிய பொசிஷனில் இருக்கவங்க, நல்ல செல்வந்தர்கள், பிக் ஷாட், விவிஐபி, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சிவ வழிபாடு செஞ்சவங்களா இருப்பாங்க. அது இல்லை நம்ம சொல்லவே முடியாது. சேர்ந்து இருக்கும் நிறைய. கண்டிப்பாக அவங்க என்ன பொசிஷனோ, இவ்வளோ ஏன் ராவணன் எடுத்துக்கோங்க, நம்ம கெட்டவன்னு சொல்கிறோம், கெட்ட ஆளுன்னு சொல்கிறோம். நான் சொல்ல, ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க. நானும் சொல்லலை, இன்கேஸ் எல்லாருக்குள்ளேயும் நல்லது கெட்டது இருக்குது அப்படின்னு பார்த்தா நான் சொல்கிறேன், மக்களோட மக்களாக சொல்கிறேன். ஆனால் அவங்களுக்கு கொடுக்காத வரமா சிவபெருமான்? நான் சொல்லுவாங்க பல பேரும், யார் கெட்டவன் வரங்க கொடுத்துருவாருப்பா. அதுதான் நான் இப்போ சொல்ல வந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அரக்கர்களுக்கும் தேவர்களுக்கும் ஈக்குவலாக வரம் கொடுக்குற அந்த ஒரு சோர்ஸ் எதுனா சிவம் மட்டும்தான். அவருக்கு தேவை என் மேலே அன்பு வச்சுட்டியா நான் கொடுக்குறேன். இங்கே என்ன வந்து கான்ட்ராஸ்டாக மாறுபடும்னா, ரெண்டு பேருக்கும் வரம் கொடுப்பாரு, அந்த வரத்தை இவங்க ஜாலியாக அனுபவிக்கலாம், அந்த வரத்தை இவங்க ஜாலியாக அனுபவிக்க முடியாது. கொடுத்துட்டு அப்புறம் உணர்த்துவார், நீ வரம் கேட்ட நான் கொடுத்துட்டேன், ஆனால் தப்பான வழியில் தான் நீ கேட்ட, அதுக்கான வழி அனுபவி, இவ்வளோதான் விஷயம். ஸோ அப்போ அவர் எல்லாருக்கும் சமமானவர், எல்லாரும் வழிபடலாம். அவர் ஏன் இப்படி ஜீரோ ஆக்குறாரு அப்படின்னா, உள்ளே வராரு, நமக்குள்ளே வராரு, நம்ம உடல்ன்ற அந்த வீட்டுக்குள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே நமக்குள்ளே ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து போகும். நீ எவ்வளோ நல்லவன், நீ எவ்வளோ கெட்டவன், இப்படிலாம் போகும். ஸோ நல்ல விஷயங்களை அப்படியே வை, கெட்ட விஷயங்களை முதல்ல ரிமூவ் பண்ணுற. நீ ரிமூவ் பண்ணுறியான்னு ஒரு சைன் கொடுப்பாரு, பண்ணிடுறேன் தலைவான்னு விழுந்துட்டா ஓகே, நான்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு நான் உன்னை பிடிச்சிட்டால அது எப்படி நான் பண்ணுவேன், நீ எனக்கு வரம் கொடுத்துக்கிட்டே இருன்னா நீ பண்ணாதான் கொடுப்பேன்னு தலையில் அடித்து உட்கார வைப்பார். அந்த நிலை தான் நம்ம அந்த சூன்ய நிலையாக போகும். சில பேர் அப்படி சூன்ய நிலையாக போனதுக்கப்புறம் எங்கேருந்து எது வரும்னு தெரியாது, மிகப்பெரிய ஒரு பொசிஷன் போவாங்க. ஏன்னா அவங்க அதை உணர்ந்துருவாங்க. ஓகே, சில பேர் வீட்டில் சிவனோட சிலையை வச்சு வழிபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது ஆக்சுவலாக உண்மையா? தாராளமாக வழிபடலாம், நானே வச்சுருக்கேன், எதுவும் நெகட்டிவாக நடந்ததில்லை, ஒன்றும் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் ப்ரொஜெக்ஷனை சொல்லும் போது பக்தியில் மூழ்கின மக்கள் அதை பார்க்குறப்ப ஓ இவர் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. அவங்க தப்பாக சில விஷயத்தை போல சொன்னாலும் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறாங்க. ஆக்சுவலாக இதை இங்கே கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்போ எந்த கடவுள் சிலையாக இருந்தாலும் வீட்டில் வச்சு வழிபடலாம். நம்மளோட மன திருப்தி தான் அது, வேற ஒன்றும் கிடையாது. சிலையே இல்லாமல் வழிபடலாம். கனவுல கூட இப்போ நான் வந்து சிலையே இல்லை, நான் ஒரு இப்போ என்னோட கிளைண்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கிறிஸ்டியன் முஸ்லீம் ஆனால் எனக்கு முருகரை பிடிக்கும், தாராளமாக வழிபடுங்க. ஆமாம் சொல்லுவாங்க, தாராளமாக வழிபடுங்க அப்படின்வேன். தாராளமாக கும்பிடுங்க, என்ன ஆகிட போகுது, ஒன்றும் கிடையாது. அவர் வந்து ரிலீஜியஸில் தான் பிரிஞ்சிருக்காங்க, மற்றபடி அவங்க எல்லாம் தேவ தூதர்கள், ஒரே ஒரு இறைவன். இவங்க வந்தவங்க முருகராக இருக்கட்டும், சாய்பாபா இருக்கட்டும், புத்தராகட்டும், எல்லாமே தேவ தூதர்கள். ஏன் தேவ தூதர்கள்லாம் வந்திருக்காங்க? நம்மளை நல்வழிப்படுத்த, இதுதான் சரி இதுதான் தப்பு. இல்லைன்னா இந்த மனுஷ பிறவிக்கு வந்து யார் சொல்லி கொடுப்பா? அப்பா வந்து எல்லாத்துலையும் சொல்லி கொடுத்துருவார். அப்புறம் அப்பாவுக்கான பொசிஷன் என்ன ஆகும்? நம்ம வந்து அப்பாவை வாப்பா உக்கார்ப்பா அப்படின்னுவோம், மரியாதை எங்கே போயிடும். ஸோ இவங்களெல்லாம் அனுப்பியிருக்காங்க. அப்போ நீங்கள் தாராளமாக வழிபடுங்க. மதம்ன்றது மனுஷன் பிரித்தது, கடவுள் உருவாக்குனது இல்லை, மனுஷன் உருவாக்குனது. நீங்கள் தாராளமாக யாரை வேணால் வழிபடுங்க. உங்கள் மனசுக்கு அது சரின்னு படுதா, பிடிச்சிருக்கா? இப்போது நான்லாம் வந்து அப்பா கோவிலுக்கு வர முடியல, பிரதோஷம் கோயிலுக்கு வர முடியல, ஏதோ ஒரு ஈவெண்ட் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு என் ஒர்க்கை பார்த்துட்டு நான் தூங்கிடுவேன். என் கனவுல வருவார். அதுதான் கனெக்டிவிட்டி, அவ்வளோதான் விஷயம்.
இதுக்கே பெருசாக மெனக்கெடுறீங்க? கூட்டம் போய் நெரிசல் ஆக்கிக்கிட்டு நீங்கள் வந்து அங்கே போயிட்டு ஏன்டா வந்தேன்னு தெரியல, இந்தால பார்க்க வந்தால் இங்கேயும் இவ்வளோ தலைவலியாக இருக்குது. தேவையில்லை, வீட்டில் உட்காருங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்கள் மெடிடேஷனில் வருவார். அது போதும். நீ கோயிலுக்கு போய் தான் சாமியை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. உன் மனசு ஓப்பன் பண்ணால் சாமியை பார்க்க. கோயிலுக்கு போகணுமா, ஃப்ரீயாக இருக்கும் போது போங்க தாராளமாக. கூட்டத்தில் நெரிச்சி அதெல்லாம் போயிட்டு அன்னைக்கு தான் வந்து பார்க்கணுமா, அன்னைக்கு தான் அங்கே இருப்பாங்களா எல்லாரும், மற்ற நாள் இருக்க மாட்டாங்களா? மதர்ஸ் டேல மதுராவில் கொஞ்சம் பார்த்துருக்கோமா மற்ற நாட்கள்ல? அன்னைக்கு பயங்கரமா கொஞ்சம் அதேதான். ஓகே, சிவனை பத்தி நம்ம இவ்வளவு பேசுறோம்னாக்கா அவரோட அடியார்கள் இருக்காங்கல்ல, அவங்களே கண்டிப்பா பேசணும். ஏன்னா அடியார்கள் மனசை குளிர் வச்சுட்டு தான் என்கிட்டே வரணும்னு சிவன் சொன்னதா பல ஆண்டோர்கள் சொல்லுவாங்க. கண்டிப்பா சித்தர்கள், சித்த பெருமான்கள், இவ்வளோ சித்தர்கள் லிஸ்ட் போட்டால் லட்சத்துல போயிட்டு இருக்கு. நமக்கு தெரிஞ்சு சித்த மருத்துவம் அருணவங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை போட்டால் அதில் சில கவுண்ட் வருது. 18 சித்தர்கள் ரொம்ப பேர் போனவங்க, 17 கீழ்கட சித்தர்கள் அவங்க ஒரு பக்கம் தனியாக இருக்காங்க. இந்த சித்தர்கள்லேயே இவர் தான்ப்பா ரொம்ப யூனிக்கு. மற்ற சித்தர்களோட கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இவர் யார் கூட நீ கனெக்டே பண்ணி சொல்ல முடியாது. அப்படின்னா ஒருத்தரை பற்றி சொல்ல முடியுமா? நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு இப்போ டாக்டர்ஸ் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. இப்போ இருக்கிற கலியுகத்தை வச்சு நம்ம சொல்லலாம், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆக்டர்ஸ் இருக்காங்க. இவங்க தான் வந்து பெஸ்ட், அவங்க தான் பெஸ்ட் நம்ம சொல்ல முடியாது. ஆக்டர்ஸ் கூட பெஸ்ட். ஏன்னா அவங்க கமிட் ஆகிற படத்தினால, நடிப்புனால ஒரு சமுதாயம் உருவாகுது, டெவலப் ஆகுதுன்னா நான் சொல்கிறது நல்ல ஆக்டர்ஸ். அவங்க துறையில் அப்போ கரெக்டாக இருக்காங்க. அவங்கள வந்து நீங்கள் டாக்டர்ஸோட கம்பேர் கீழே பண்ணி சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த 18 சித்தர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சி பண்ணோன்னா 18 சித்தர்களுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும், ஒரு வேலைகள் இருக்கும். அப்போ எப்படி நம்ம கம்பேர் பண்ணி நம்ம வந்து இவங்க பெஸ்ட்டுன்னு சொல்கிறதே ஆக்சுவலாக தப்பு. நம்மளை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு. ஒருத்தவங்களுக்கும் ஒரு பணி கொடுத்துருக்காங்க. அவங்க சித்தர்கள் ஆகணுன்றது அவங்க விருப்பத்தினால இல்லை, அவர் விரும்பி. ஒரு கொஸ்டினில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, நீங்கள் ஃபாலோ பண்ணுற சித்தர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் யார்? நான் எந்த சித்தரும் ஃபாலோ பண்ணுறதில்ல, ஸ்ட்ரைட்டாக அவர் தான். ஓ, நடுவில் வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக நான் சிவன் கிட்டே அவர் தான். இந்த மாதிரி பதிலை சொல்லி இப்போ தான் முறையாக பார்க்குறேன். பொதுவாக சிவபெருமானை வழிபடுறவங்களாம் நீங்கள் சொல்கிற மாதிரி தான், என்னோட அப்பா எனக்கு எல்லாமே அவர் தான், என்னை தொடுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன், ஒரு மாதிரி எனக்கு தோணும், அவர் ஏன் கூட ட்ராவல் பண்ணுவார், அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. சிவபக்தர்கள் சொல்லி வச்ச மாதிரி சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் தான் ஆக்சுவலாக அவங்க லைஃப்பில் சில விஷயங்கள் நடந்திருக்கும் சிவனால். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குற நமக்கு எங்கேருந்து நடந்திருக்கு போகுது அப்படின்னு அவநம்பிக்கை மட்டும்தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நடந்த விஷயம் உங்களுக்கு தான் தெரியும் பொய்யா உண்மையான்ட்டு. உங்களுக்கு இது போல் சிவன் சார்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அதாவது ரியல் லைஃப்பில் நடந்தது சொல்கிறேன், ஹாலுசினேஷனில் இல்லாமல் ரியல் லைஃப்பில் இது நடந்துச்சு அப்படின்ட்டு. ரியல் லைஃப்பில் நிறைய இருக்குது. இப்போ இங்கே நான் இந்த ஃபீல்டு வந்தனாலே அது அவர் வழிகாட்டுதல் தான். நான் ஒரு ரொம்ப பிரதோஷ நாயகன், உண்மையான பிரதோஷ நாயகன் இருக்கிற கோவில் இங்கே ஒன்று இருக்குது, திருப்பாலைவனம் சொல்லலாம். ஸோ பொன்னேரியிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போகணும். பழவேற்காடுக்கும் பொன்னேரிக்கும் மிடில் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து அங்கே பக்கத்தில் இருக்க கடலில் தான் அமுதம் கடைஞ்சதாகவும் அசுரர்களும் தேவர்களும் அதுலேருந்து வந்து பார்க்கடல்னு சொல்கிறது இப்போ வடசென்னையில் இருக்கிறதா? ஆமாம், வடசென்னை அந்த ஏரியா தான் வரும், சுற்றி சரௌண்டு அந்த சரௌண்டிங் தான் வரும். பட் அந்த இடம் வந்து ரொம்ப புனிதமாக இருக்கும் இப்போ வரைக்குமே. அந்த ஒரு பர்டிகுலர் நாங்கள் விசாரித்து பார்த்த வரைக்குமே வடசென்னையில் தான் அவ்வளோ சித்தர் பீடங்கள், சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்ச இடம், கோயில்கள் அவ்வளோ இருக்கான். எங்களுக்கு அந்த ரீசெண்டாக தான் தெரியும் எங்களுக்கு அந்த விஷயம். இப்போ நீங்களே கிட்டத்தட்ட அதே தான் கனெக்ட் பண்ணுறீங்க. அதுதான் இந்த பார்க்கடல் அந்த கடைஞ்ச இடமே அங்கே தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த லிங்கம் தான் அங்கே இருக்கிறார். திருப்பாலைவனம், திருப்பாலீஸ்வரர் அவர் பேர். பாலீஸ்வரர் ஏன்னா பால் நிறத்தை கொண்ட வெண்மையாக இருப்பார், வெள்ளை கலர் லிங்கம் நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஓ, இது வந்து மண்ணுக்குள்ளே புதஞ்சிருந்திருக்கு. ஒரு ராஜா அந்த வழியாக வரும்போது சுயம்புலிங்கம், அந்த அமிர்தம் தான் அந்த லிங்கம், அமிர்தலிங்கம் அது. ஓகே ஓகே ஓகே. அது வந்து ஒரு லிங்க வடிவில் வந்துருச்சு. ஸோ அந்த வாசுகி பாம்பு வந்து அதை வந்து அதாவது தேவர்கள் ஓகே, அசுரர்கள் அதை கைப்பற்றி போகணும்னு நினைப்பாங்களே, அது காப்பாற்றுற விதமாக ஒரு மரத்துக்குள்ளே அதை வந்து வச்சுருப்பாங்க, தக்க வச்சுருப்பாங்க. அந்த மரமும் வந்து நாளடைவில் மண்ணோட மண்ணாக வந்து புதஞ்சு போயிடுதா இருந்தது அப்படின்ற ஒரு கதை இருக்குது, வரலாறு இருக்குது. ஸோ நம்ம சோழ மன்னர்கள், பல்லவர் மன்னர்களோ ஏதோ ஒரு மன்னர்கள், ஆனால் எக்ஸாக்டாக அந்த மன்னர்கள் கூட இன்னும் யார் அப்படின்றத அவங்களால கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. பட் நம்ம சார்ந்த மன்னர்கள் தான் அவங்க வந்து. ஸோ ஏதோ ஒரு விஷயம் அங்கே வந்து மன்னர் வந்து தடுக்கி விழுந்திருக்காரு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ அந்த வரலாறுல இருந்தது. அதாவது அவங்க எடுத்தது, அந்த கோவில் சார்ந்தவங்க எடுத்ததே இதுவாக இருக்கலாம் அப்படின்னு தான் எடுத்திருக்காங்க, இன்னும் எக்ஸாக்டாக அது தெரியல. ஸோ அந்த கோவில் அந்த மன்னர்களுக்கு அப்போ வந்து ஏதோ தட்டுப்பட்டிருக்கு காலில்.
தட்டுப்படும் போது இது என்ன அப்படின்றது உத்தரவு போட்டிருக்காரு, அதை தோண்டி பாருங்க அப்படின்ற போது அந்த தோண்ட அந்த மரம் வந்திருக்கு, அதுக்குள்ளே இருந்து அந்த இப்போ எப்படி மண்டபம்லாம் இறங்குது அந்த மாதிரி. ஸோ அந்த மரம் வரும்போது சரி ஓகே அந்த மரத்துக்குள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மரத்தை வெட்டும் போது அந்த கோடாரி அந்த லிங்க தலையிலே பட்டிருக்கு. ஸோ அந்த கோடாரி அந்த பட்டை அந்த வெட்டு கூட இன்னமும் அந்த லிங்கத்தில் இன்னமும் பார்க்கலாம். நம்ம அங்கே போனால் உள்ளே போய் பார்க்கலாம் அவரை. ஓகே. ஸோ அப்படி அதுக்கப்புறம் இதை உருவாக்கி அது ஒரு குருமார்கள் மூலிமா இது என்ன ஹிஸ்ட்ரி என்னன்னு கேட்கும் போது தான் அவங்களுடைய ஞான திருஷ்டியில் இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதை கல்வெட்டாக உருவாக்கி இனி வரைக்கும் அதை வழிபட்டுட்டு வராங்க. அதே கோவிலில் நம்ம எங்கெங்கேயோ போகிறோம் பிரதோஷத்துக்கு, உண்மையான பிரதோஷ லிங்கம் அங்கே தான் இருக்கார், வெண்மையாக இருப்பார். ஸோ இதில் நான் உணர்ந்தது உண்மையாக ஃபீல் பண்ணது அப்படின்னா அந்த கோவிலுக்கு ஒரு ஐதீகம் இருக்குது. ஐதீகம்ன்றது ஒரு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரியாலிட்டியாக நான் பார்த்தேன். 12 மணிக்கான தேவர்களும் முனிகளும் அந்த கோவிலுக்கு வழிபட்டுட்டு போவாங்க இன்னி வரைக்கும். சிவன் கோவிலில் நம்ம 12 மணிக்கு போய் வழிபட்டா, உச்சகால பூஜையில் வழிபட்டா நீங்கள் என்ன கேட்டாலும் அது நடக்கும். நான் சிஎம் ஆகணும் பிஎம் ஆகணும் கண்டிப்பாக நடக்கும், பெரிய பொசிஷன் கூட நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும். யாருக்கும் தெரியாது, 12 மணிக்கு போக முடியாது ஆப்வியஸ்லி, அதான் விஷயம். அவர் முடிவு பண்ணோம் நீ ஆக போகிற, நீ அப்போ இங்கே வந்துரு. அதுதான் ஏன்னா அந்த டைமில் தான் தேவர்களும் முனிவர்களும் அவரை வழிபடுவாங்க. இது பழக்கமாக இருந்துட்டுருக்கு அந்த கோவிலில். இது அங்கே இருக்கிற குருக்கள் அண்ணாவுக்கு அவங்களுடைய அப்பா சொன்னது. ஏன்னா அவங்க அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக நாங்கள் ஒரு நாள் 12 மணிக்கு போய் உள்ளே மாட்டிக்கிறோம். அண்ணா லாக் பண்ணிவிட்டு இதோ வரேன்ட்டு போயிட்டாரு. நான் போனாலே அங்கே அரை நாள் அங்கேயே தான் இருப்பேன். அப்பா வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவேன் நான். ஸோ இருக்கிறோம், நாங்கள் உள்ளே போகிறோம், நான் என்னோடய பையன் ஹஸ்பண்ட் இன்னும் 2 பேர் உள்ளே போகிறோம். யாருமே இல்லை, எதிரில் கருவறை லிங்கம் இருக்குது. ஸோ நாங்கள் உள்ளே போகிறோம், அந்த ஒரு அடர்த்தி எங்களை இப்படி நெருக்கிக்கிட்டு போகிறோம். யாருமே இல்லை, ஆனால் ஏதோ ஒரு அழுத்தம் எங்களுக்கு தெரியுது. கொஞ்ச நேரத்தில் அது ஒரு புகை மூட்டம் மாதிரி வேற கிளம்பி போகுது. ஸோ இதெல்லாம் பயந்துட்டோம் நாங்கள். ஆக்சுவலாக பயந்துட்டு நாங்கள் வெளியே சொல்கிறோம் அண்ணா கிட்ட, என்னப்பா சொல்கிற, நானே இதை இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்டால் அப்பா சொல்லியிருக்காரு, இது 12 மணிக்கு தேவர்களும் முனிவர்களும் டெய்லியும் வருவாங்க, வழிபடுவாங்க. ஆனால் நான் அதை ஃபீல் பண்ண நினச்சிருக்கேன், பண்ணதில்லை. உங்களுக்கு அந்த ஃபீல் கிடச்சிருக்குன்றீங்க, அப்போ நானும் இனிமேல் அந்த டைமில் இருக்கிறேன் அப்படின்ற. அவர் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தா நம்பவும் இல்லை இன்கேஸ். ஆனால் எனக்கு மட்டும் இல்லை, என் கூட அந்த 4 பேருக்கும் என் பையனுக்கு கூட அந்த அடர்த்தி தெரியுது. ஸோ அது என்னால் மறக்க முடியாத ஃபீல். அது கேக் பயங்கரமாக இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் அ ஹாலுசினேஷனே இல்லை. கண்டிப்பாக இதை பார்த்துட்டு அந்த கோவில் போகட்டும் எல்லாரும், ஒரு 10 பேருக்காவது நடக்கும். அந்த கோவில் பேரை திரும்ப தெளிவாக சொல்ல முடியுமா? திருப்பாலைவனம், பொன்னேரி டு பழவேற்காடு மிடில் இருக்கக்கூடிய திருப்பாலைவனம்ன்ற ஊரில் திருப்பாலீஸ்வரர் கோவில். ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் அந்த கோயிலுக்கு போகிறாங்கன்னா அந்த நல்ல கர்மா உங்களை அடையிட்டோம். அந்த விஷயத்தை இங்கே நான் சொல்லிடுறேன். அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும். அவங்க நல்ல ஆன்மாவாக இருந்தால் கண்டிப்பாக உணருவாங்க. மேபி நீங்கள் கூட போங்க, உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக நாங்கள் போகிறோம், கண்டிப்பாக போகிறோம். இந்த சிவனை பற்றி சொன்னாலே ஒட்டுமொத்த யூனிவர்ஸோட கிரியேட்டர் அவர் தான், சுப்ரீம் காடே அவர் தான், எல்லாத்துக்கும் முதன்மை அவர் தான் சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட சிவனை ஆக்கிற கடவுள்னு சொன்னால் எல்லோரும் ஏற்றுக்கலாம். ஆனால் எதுக்காக அழிக்கிற கடவுள்னு டேர்ம் பண்ணி வச்சுருக்காங்க? அழிக்கிற கடவுள் என்னன்னா நம்ம அகங்காரத்தை அழிப்பார், நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அகங்காரத்தை அழிப்பார், கெட்ட விஷயத்தை அழிப்பார். நல்லது கெட்டது உலகத்தில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனுஷனுக்குள்ளே தான் இருக்குது. வேறு எந்த ஜீவராசிகள்கிட்ட கூட இல்லை. அது அதோட கேரக்டர், அதோட பணியை தான் அது செய்யுது. எல்லா விதமான நல்லதும் எல்லா விதமான கெட்டதும் மனுஷங்கிட்ட தான் இருக்குது. ஸோ அப்போது அவர் மற்ற கடவுள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடிய கடவுளாக அப்படி ரிசம்பிள் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆனால் சிவன் கிட்ட அப்படி ரிசம்பிள் கூட பண்ண முடியாது. நீ அப்படிலாம் போய் சொல்லிட்டுலாம் நீ உள்ள கேட்டுக்குள்ளே வந்துட முடியாது. நீ வந்தோடனே உனக்கு உதவிடும். நீ அது சொன்ன இல்லையா, அதுக்காக உதவிடும். அந்த மாதிரி ஒரு விஷயம். நமக்குள்ளே இருக்கிற கெட்டதை அழிக்கக்கூடியவர் தான் அவர். ஸோ அதை தான் அழிப்பார் தவிர்த்து நம்மளையே அழிக்கிறதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. தப்பான புரிதல், அவ்வளோதான். அவரை போல் இப்போ பார்த்தீங்கன்னா குபேரர் தான் பெருமாளுக்கு கடன் கொடுத்து அவர் கல்யாணம் நடத்துறதுக்கு உதவியாக இருந்தாருன்னெலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த குபேரருக்கு கொடுத்தவர் யாருன்னா நம்ம அப்பன் தான். ஓ, இது வெளியே வரல இந்த சிலபஸ் வராது, நீங்கள் ஆனால் போட்டு பாருங்கள் வரும். ஓகே ஓகே. குபேரலிங்கம், அதாவது சொர்ணலிங்கேஸ்வரர்னு இருப்பார். குபேரர் கீழே இருப்பாங்க, மகாலட்சுமி கீழே இருப்பாங்க, மேலே அப்பா அவங்க 2 பேருக்கும் கொடுத்துட்ருப்பார். அவங்களுக்கு கொடுத்ததே இவர் தான்.
அப்போ அவங்களுக்கு கொடுக்குறாங்க, நம்மளுக்கு கொடுக்க முடியாது. அவங்கள விடவா நம்மளுக்கு தேவைப்பட போகுது இந்த வாழ்க்கையில்? கண்டிப்பாக கொடுப்பாரு. சூப்பர். எனக்கு சிவனில் இன்னொரு யூனிக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, மற்ற தெய்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடு இருக்கும், இல்லைனா ஏதாவது ஒரு வெப்பனை வச்சுட்டு அதை வழிபட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் சிவனுக்கு பார்த்தீங்கன்னா அருவமாக வழிபடுவாங்க, உருவமாக வழிபடுவாங்க, உருவமாக வழிபடுவாங்க. இந்த லிங்கம் மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, சிவன் ஸ்டாச்சு ஒரு பக்கம், இதை வணங்குறவங்க லிங்கம் சார்ந்து வணங்குவாங்க. ஒன்று இல்லைனா ஒன்று ரீப்ளேஸ் பண்ணிக்கிறாங்க. இது போல் எந்த ஒரு கடவுளுக்கும் மாற்று இல்லாமல் இருக்குல்ல, லிங்கம் மாதிரி ஷேப் இல்லாமல் இருக்குல்ல, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? வேற மாற்று வந்து கொண்டு வரவே முடியாது. அவர் ஏற்றுக்க மாட்டார். சிவன் ஏற்றுக்க மாட்டானே அந்த விஷயம்தான். மற்ற கடவுள்களுக்கு மாற்று கொண்டு வரலன்னு சொல்றீங்களா? அவங்க நம்ம உருவாக்குறது தானே. மற்ற கடவுள்கள் வந்து வழிபாடு, அந்த நம்பிக்கை நம்ம உருவாக்குனது. முருகர் நான் அதில் லிஸ்ட்டில் சேர்க்கவே மாட்டேன். சாய்பாபா, புத்தர் மாதிரி முருகர் வந்து அப்படி மனுஷராக இருந்து வந்தவர், நான் அப்படி தான் எடுத்துப்பேன். மற்ற கடவுள்கள் அந்த சொரூபம்லாம் நம்ம உருவாக்குனது தான். ஸோ சிவலிங்கம்ன்றது அது வேறு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிவம் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ரெண்டும் கலந்ததாக இருக்கலாம், ரெண்டும் கலந்ததாகவும் நான் இருப்பேன்றது தான் அந்த லிங்க தத்துவமே. அதுதான் லிங்கம். அங்கே நீங்கள் சிவன் கோவிலுக்கு போய் லிங்கத்தை வழிபடக்கூடிய ஆளாக இருந்தால் நீங்கள் எந்த பெண்ணையும் இழிவாக நடத்த மாட்டீங்க, தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டீங்க. என்னுள் பாதி இது இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டாலே. ஈக்குவாலிட்டியை பேசின மனுஷன்னா கடவுள் ஆகிறதுக்கு முன்னாடி சிவபெருமான் தான் சொல்கிறீங்க. கண்டிப்பாக. ஓகே ஓகே ஓகே. அவர் அதெல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனாலும் நம்ம மனுஷங்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியாதனால தான் தேவதூதர்கள் எல்லாம் ஒன் பை ஒன்னா வந்தாங்க. நம்ம கடவுள் கட்டளைன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஒன்று ஒன்றா. ஓகே, தட்ஸ் கிரேட். இந்த கடவுள்களே பார்த்தீங்கன்னா ஒரு முரண் இருக்குது நிறைய ஃபாலோ பண்ணுற பக்தர்கள் மத்தியில். இப்போ சாய்பாபா தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது, அவர் எங்கே நார்த்லேருந்து வந்ததாக சொல்லுவாங்க. ஷீரடி சார்ந்த எல்லா கதைகளும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் அவர் சார்ந்து நீங்கள் நிறைய கோயில்களை பார்க்க முடியும். வண்டியில் சாய்பாபா ஓவியத்தை வரைஞ்சி அதை எங்கெங்கேயோ கொண்டு போகிறவங்கள பார்க்க முடியும். சாயோட அந்த ஸ்லோகன் இருக்குல்ல, தொடர்ந்து கேட்க முடியும். ஏன் படமே வந்துச்சு, தமிழ் படமே, எஸ்பிபி அவர்கள் நடித்து சாய்பாபா சார்ந்த ஒரு படமே. இந்த அளவுக்கு நம்ம இங்கே பார்க்குறோம். நாம் இந்த சாமி அங்கேருந்து வந்தாங்களா பார்க்கல. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற சித்த பெருமார்கள் இருக்காங்களே, அவங்கள நம்ம கடவுளுக்கு இணைய வச்சு பார்த்துட்ருக்கோம். ஆனால் இதை எதுக்காக நாட்டில் இருக்க மக்கள் பெருசாக பண்ணுறதில்ல? ஈகோ கடவுள் விஷயத்துல ஈகோ கண்டிப்பா மனுஷங்கள்ல இருக்கதானே செய்யும். அவங்களுக்கு இருக்காது, இல்லையே. கண்டிப்பா நம்ம இருக்காது. சித்தர்கள் மோஸ்ட்லி உருவான இடம் எது? தமிழ்நாடு தான். உலகத்திலேயே ஆன்மீக பூமியில புனித தமிழ்நாடு தான். சித்தர்கள் ஏன் உருவாகி இருக்காங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் சித்தர்கள் உருவாகி இருக்காங்களா? உலகத்துக்கே வழிகாட்டு. அவங்களுக்கு மட்டும் வந்து மருத்துவத்தை கொடுத்துருக்காங்களா? வேற இன்னோவேஷன் கிரியேட் பண்றது, மாந்திரிக சக்தி, எல்லா விஷயத்துலயும் அந்த 18 சித்தர்கள் ஒரு அதுதாங்க ஆதங்கம். அவ்வளோ பண்ணவங்களை வழிபடுறவங்களோட எண்ணிக்கை குறைவு தான் நார்த்தில். ஏன்னா உலக மக்கள் எத்தனை பேர் வழிபடுறான்னு கவுண்ட் எடுத்துட்டீங்கன்னா முருகர், சிவன், அப்புறம் இந்த சாய்பாபா, இவங்களை வழிபடுறவங்க எண்ணிக்கை ரொம்ப அதிகம். என்னோட ஆதங்கம், சித்தர்கள் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க, அவங்க அருள்ன மருத்துவம் தான் இன்னும் இருக்குது அப்படின்னா அவங்க உண்மையிலே வாழ்ந்துருக்காங்க தான் அர்த்தம். எவிடன்ஸ் இதோட பெருசாக கொடுக்க முடியாது. ஆனால் அவங்களுக்கான ரெக்கக்னிஷன் ஒன்று இருக்குல்ல, கடவுளாக வந்து ரெக்கக்னிஷன் கண்டிப்பாக வேணும். அது பெருசாக இல்லையா? அந்த ஆதங்கம் தான். நம்ம வந்து இதில் நம்மளுடைய பொறுப்பு ஒன்று இருக்குது, நம்ம தெரியப்படுத்தலை. சித்தர்கள் வழிபாடை பற்றி நம்ம தெரியப்படுத்தலை, இதுதான் விஷயம். முருகர் கூட இப்போ 2-3 வருஷமா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்காரு. எல்லாம் முருகர் ட்ரெண்டிங்கில் இருக்காரு. ஏன் அரசியல் கட்சிகள் எலெக்ஷன் டைமில் வேலை கையில் தூக்குவாங்க. என்ன கேட்குறாங்க, முருகர் ட்ரெண்டிங்கில் இருக்க காரணம், ட்ரெண்டிங்கில் இருக்காரா? முருகர் என் ட்ரெண்டிங்குள்ளே வந்தார், அவரெல்லாம் நம்ம எங்க? முதல்ல இந்த கேள்வியே தப்பு. அப்போ உங்கள் புரிதல் அப்படி இருக்குது. ஸோ அப்போது நம்மளுடைய பொறுப்பு அங்கே, நான் அதை தான் கேள்வி கேட்பேன். சித்தர்களை பற்றி நம்ம எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம், பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். சித்தர்கள் பற்றி ஸ்ப்ரெட் பண்ணும் போது அந்த சித்தர்கள் யார் யார், அவங்க எதை உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். அப்போது இந்த பேண்டமிக்காக இருக்கட்டும், வேர்ல்டு வாராக இருக்கட்டும், மாந்திரீக கட்டாக இருக்கட்டும், எனிதிங், ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் எதெல்லாம் பிரச்சனையோ அந்த பிரச்சனையை உடைக்கக்கூடிய எல்லா விதமான தாந்திரிகமும் சித்தர்கள், அந்த 18 சித்தர்களும் பார்த்திங்கன்னா 16 செல்வம் சொல்கிற மாதிரி 18 சித்தர்களும் 18 வேலைகளை 18 விஷயங்களை மக்களுக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்காக படைக்கப்பட்ட படைப்பு தான் சித்தர் படைப்பே. இப்போ சித்தர் சொன்னால் நான் ஒன்று சொல்வேன், இந்த காலத்தில் சித்தர்லாம் கிடையாது, அதெல்லாம் சொல்லாதீங்க என்கிட்டன்றுவேன். நீங்களே சொல்கிறீங்க அப்படின்ட்டு யாருன்னா என்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா, மேம் இப்போ இருக்க சித்தரை நான் போய் பார்த்தேன், இந்த சித்தரை பார்த்து எனக்கு ஐடியா இல்லை, இப்போல்லாம் சித்தர் இருக்காங்கன்றதுலாம் அதெல்லாம் அப்போ முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் இப்போ வரைக்கும் பேனர் பார்க்க முடியுது அங்கங்கே ஜீவசமாதி அடையிறோன்ட்டு, அதெல்லாம் அப்போ எப்படி சொல்கிறது? ஜீவசமாதின்றதே அந்த கான்செப்ட். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பேனர் அடிச்சிடறாங்க ரோட்டில், இந்த சித்தர் இந்த இடத்துல ஜீவசமாதி அடைய போகிறாருன்னு. சரி, என்னதான் பண்ணுறாங்க, குரலை வைத்தியான்னு போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா ஒரு குழியை தோண்டிடுறாங்க, உள்ள இப்படி போயிடுறாங்க,
சரி ஜீவசமாதி திருப்பி வெளியே வரமாட்டாங்கன்னு நம்ம நினைப்போம். அந்த பக்கமா வந்துட்டாலும் வந்துடுறாங்க. ஆனா இங்க மண்ணை போட்டு மூடிடுறாங்க ஃபுல்லா. ஏன்னு கேட்டா ஜீவனை உள்ள விட்டு வந்துட்டப்பான்னு சொல்றாங்க. அதை விட கொடுமை இன்னொன்னு, ஜீவ சமாதின்னு சொல்லிட்டு பூத உடலை இறக்குறாங்களே, அது ரெண்டும் நடந்துகிட்டு இருக்கு இப்போ. ஜீவ சமாதின்றது ஜீவ சமாதி, ஜீவனோடு இருக்கக்கூடிய அந்த உடலை சமாதி நிலையில இறக்கணும். இறக்கி நான் அவ்வளோதான், இதோட என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன், அந்த நிலையில் அவங்க அப்படி போய் இறங்குறது தான். எனக்கான பணியை நான் செஞ்சுட்டேன். சித்தர்களை பொறுத்த வரைக்கும் சூசைட்லாம் கிடையாது, தற்கொலையெல்லாம் கிடையாது. அவங்க வராங்க, அவங்களோட பணியை முடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு சின்னதாக சாம்பிள் சொல்கிறேன், ஒரு வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கணும், அதுதான் அவங்களுக்கான ஒரு டார்கெட் சித்தர்கள்னு வச்சுக்கோங்க. வந்துட்டேன், அந்த பணியை நான் ஒரு 50 வயசு 60 வயசில் நிறைய பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது வந்து அங்கேருந்து அழைப்பு வரும், நீ வந்துடு என்கிட்ட, சிவனடி செஞ்சுரு, நீ கூட வா அப்படின்னு அழைப்பு வரும். அப்போது சூசைட் பண்ணக்கூடாது, அது பாவம். சூசைட் பண்ணிக்கிறது மிகப்பெரிய பாவம். கடவுளே சூசைட் பண்ணியிருக்காங்களேங்க. ராமாயணம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கடைசி கட்டத்தில் சரயு நதியில் அவரே தான் இறங்கி உயிரை விட்டுருப்பாரு. இது ஆக்சுவலாக கடவுளே செட் பண்ணுற தப்பான முன்னுதாரணமாக இருக்காதா? அதுக்கு இங்கே சொல்கிறது தான் சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்சது. சூசைட் பண்ணக்கூடாது, ஆனால் நான் ஜீவனோடு இருக்கும் போது நான் சமாதி நிலையை அடையிறேன். அதாவது பிரேத உடலை வெளியே வராது, அப்படிதான் இருக்கணும், மூச்சை உள்ள கட்டி உள்ள இருக்கணும். அவ்வளவுதான். ஆனா இப்ப இருக்கவங்க ஜீவ சமாதி பேர் மட்டும்தான், சமாதி இருக்கு, ஜீவன் கிடையாது அங்க. ஓகே, எதுக்கா இதை கேட்கறேன்னா, நிறைய பெரிய பெரிய ஆட்கள் கூட நாங்க இந்த கோயில்ல ஆண்டவர்களா இருக்க ஒரு 80 வயசு 90 வயசு ஆட்கள் கூட பயணிச்சிருக்கோம் டாக்குமெண்ட்ரிஸ்க்கு. அப்போ அவங்க எங்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, தம்பி இந்த மற்ற கோயிலெலாம் போகாதப்பா, சித்தர்கள் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்க கோயில்கள் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பழனி சொல்லலாம், சிதம்பரம் சொல்லலாம், ஒரு கோயிலாக சொல்லிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி கோயிலுக்கு போ, வைப் உனக்கு அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. வைப்ரேஷனாக சும்மா அந்த பார்ட்டி வைப் இல்லை, உன்னை கிளென்ஸ் பண்ணி விட்டுரும், உங்ககிட்ட இருக்க நெகட்டிவிட்டி ஃபுல்லாக காலி பண்ணி பாசிட்டிவிட்டி இறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இது உண்மையா? சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்சிருக்க கோயில்கள் ஜீவசமாதி அடையாத கோயில்களை காட்டிலும் பவர்ஃபுல்லா? கண்டிப்பாக பவர்ஃபுல். நான் போகிற கோவிலே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 50 வருஷத்தில் உருவான கோயில் கூட போக மாட்டேன். 1000 வருஷமாக இருக்கா, 2000 வருஷமாக இருக்கா, அதுக்கும் மேலே இருக்கா, ஓகே நான் வரேன். அங்கே உண்மையாக அந்த கோவில் எதுக்காக கட்டப்படுதோ அந்த விஷயம் அங்கே இருக்கும். அங்கே ஏதாவது ஒரு ஜீவசமாதி இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு வேறு விதமான ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டி அங்கே இருக்கும். நான் தான் சொல்கிறேனே, அதாவது அந்த ஜீவனை அந்த இடத்துல சமாதி நிலைக்கு கொண்டு போகிறாங்க. அப்போது அவங்களுக்கு எவ்வளோ விதமான விஷயங்கள் அந்த உள்ளே நடக்கும். என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. மேபி சிவன் கூட வந்து உட்காந்துட்டு இருப்பார். அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும், அது செய்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். ஆக்சுவலாக அது தன்னிறைவான ஒரு முடிவு. முக்தி நிலைன்றதே அதுதான். அப்போ முக்தி நிலை அடைஞ்சவங்கள நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த முக்தி நிலை கிடைக்குதோ இல்லையோ, அதில் ஒரு பங்காவது கிடைக்கும்ல, ஒரு வைப்ரேஷனாவது கிடைக்கும்ல, அதுதான் விஷயம். சூப்பர். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக இந்த சித்தர்கள் பற்றி கேட்டது, இந்த ஜீவ சமாதி கேட்டதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நிறைய மக்களுக்கு அது புரிதல் இல்லாமல் நிறைய தப்பான இடத்துல போய் வந்து விழுந்துடுறாங்க, ஏமாந்துடுறாங்க. ஸோ இந்த ஒரு தருணத்தில் நம்ம சொல்லணும், இதை சொல்லி நிறைய பேரை வந்து அது போகக்கூடிய தருவாயில் இருக்கவங்களே பிடிச்சி இழுக்கணுன்றதும் அவரோட கட்டளை. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியில் நிறைய கேள்விகள் கேட்டேன், எல்லாத்துக்கும் ஓப்பனாக பதில் சொன்னீங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பல பேர் ஷேர் பண்ண மாட்டாங்க, பட் நீங்கள் பண்ணீங்க. உங்கள் மூலமாக பல பேர் என்லைட் ஆகிருப்பாங்கன்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியை முடிக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாரா. நன்றி சார், வாய்ப்பளித்த உங்களுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய நன்றி, உங்கள் டீமுக்கும் நன்றி.